உங்களை மாறும் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆம், கடந்த முதலாவது வந்த வீடியோவிலே எவ்வாறு ஒரு வட்டத்தை வரைவதற்கு முன்னர் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது வட்டத்திலே இருக்கின்ற அடுத்த ஆப்ஷனான அதாவது பெரிமீட்டர் சர்க்கிள் என்று சொல்கின்ற 3 புள்ளிகளை மையப்படுத்திய ஒரு வட்டத்தை எவ்வாறு வரைய வேண்டும் என்று இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நாம் இங்கு நாங்கள் பிளேனை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நாம் இங்கு ஒரு லைனை தெரிவு செய்ய வேண்டும். நாம் இந்த லைனை வரைந்துவிட்டோம். செலக்ட் கொடுத்துவிட்டு இந்த பெரிமீட்டர் வட்டத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், கிளிக் பண்ணி வைத்துக்கொண்டோம், வரைய போகின்றோம். அதாவது இங்கு ஒரு புள்ளி, அதே போன்று நமக்கு தேவையான அடுத்த புள்ளி இங்கேயோ அல்லது இங்கே 2 புள்ளி வரைந்துவிட்டு இந்த வட்டத்தை 3வது புள்ளியை நோக்கி நாம் நகர்த்தி செல்லலாம். செல்லும் பொழுது நமக்கு இந்த வட்டம் பெறப்படும். இந்த வட்டத்தை வட்டம் வரைந்திருக்கின்றோம் 3 புள்ளியை பயன்படுத்தி. அதன்படி நமக்கு தேவையான ஏற்படும் இந்த வட்டத்தை நாம் அளவுகளை விட்டுக்கொள்ளலாம். நான் 50 மில்லிமீட்டர் டயமீட்டருடைய வட்டத்தை நான் இங்கு வரைந்து கொள்கின்றேன். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த புள்ளிகள் சில வித்தியாசம் அடைந்திருப்பதை நீங்கள் காணலாம். மீண்டும் நாம் இந்த அளவை மாற்றி பார்க்கின்ற பொழுது நான் இப்பொழுது 25 மில்லிமீட்டர் டயமீட்டர் வட்டத்தை வரையும் பொழுது ஒரு வித்தியாசம் ஏற்படும். ஆனால் இந்த புள்ளிகள் வட்டத்தை எந்த விதத்திலும் தொட்டு கொண்டுதான் இருக்குமே தவிர வெளியிலோ அல்லது வட்டத்திற்கு அப்பால் செல்லாது. ஆகவே இந்த 3 அதாவது இந்த பெரிமீட்டர் சர்க்கிள் என்று சொல்லி இந்த டூல் இவ்வாறு நாம் வரைகின்ற பொழுது 3 புள்ளிகளை இணைத்து ஒரு வட்டம் வரைய வேண்டுமாக இருந்தால் இந்த பெரிமீட்டர் சர்க்கிளை பயன்படுத்தி இலகுவாக வரைந்து கொள்ளலாம். இந்த சேனலை பார்க்கின்ற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது கமெண்ட் பண்ணுங்கள்.